ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று 1/4 நூற்றாண்டாக புலம்பினாலும் சாட்சியே இல்லாமல் பல சாதனைகளை சத்தமில்லாமல் நிகழ்த்தி இருப்பவன் இடிதான். காரல் மார்க்ஸ் வேண்டுமானால் தலையணை சைஸுக்கு மூலதனத்தை எழுதியிருக்கலாம். ஆனால் தன் தலையில் உள்ள மூளையின் தனத்தை முதலீடாக போட்டு முன்னுக்கு வந்தவன் இடிதான். 1/4 நூற்றாண்டாக காலிஃபிளவர் பக்கோடா மட்டுமே சாப்பிட்டு வந்தாலும் அரசியல், கலை, இலக்கியம் என்று இடிதாங்கி தொடாத ஈயம்பித்தளைகள் எதுவுமே இல்லை என்பதை ஜெனீவா வரைக்கும் அறிந்துள்ளது என்பதை துணிவாக சொல்ல முடியும். எப்போது பக்கோடா சாப்பிடும் ஆசை வந்ததோ அப்போதே அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என் உணர்வுகளையும் அப்படியே மூட்டை கட்டிவிட்டு பக்கோடாவே கதி என்று பல்லை காட்டியதால் தான் இந்த பார்ப்போற்றும் சாதனையை தக்க வைக்க முடியும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரலாம். ஆனால் இடிமேல் இடி இடித்தாலும் இருந்த இடத்தை விட்டு இடிதாங்கிய இம்மியளவு கூட நகர்த்திவிட முடியுமா? பஜ்ஜிகளும் பானிபூரிகளும் பேல்பூரிகளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நகரமெங்கும் முளைவிட்ட போதும் தனி ஒருவனாக பக்கோடாவே கதி என்று நின்றவன் இடிதாங்கி. 1/4 நூற்றாண்டாக கால்நடையாக நடந்து பக்கோடா தின்று வளர்த்த நினைவுகளை காப்பிரைட் புத்தகமாக்கினால் வாசிக்க கூட ஆள் இல்லாமல் புறவாசல் வழியை பற்றி கொண்டு போகிறார். இடிதாங்கியின் கடையை காலி செய்யலாம், ஏன் வடையை கூட காலி செய்யலாம். ஆனால் அடித்தொண்டையிலிருந்து அகநானூரும் புறத்தொண்டையிலிருந்து வரும் புறநானூரும் பொங்கி எழும் இடிதாங்கியின் இடி முழக்கங்களை யாராலும் அழித்துவிட முடியுமா? கால்நடையை பற்றி கொண்டு போவது போல கஸ்டமர்களை தள்ளி கொண்டு போனதற்காக கலங்கிவிட மாட்டான் இடிதாங்கி. அப்படியே கலங்கினாலும் கூலிங் கிளாஸ் அணிந்து கூலாக மேனேஜ் செய்து கொள்வான். ஒரு பாவமும் அறியாத பக்கோடா விரும்பிகளை பர்கர் வாங்கி கொடுக்கிறேன் என்று அழைத்து சென்று அல்சர் வரும் அளவுக்கு பட்டினி போட்ட பழைய வரலாறுகளை பாலிஷாக மறந்து விடக்கூடாது. நேற்றைக்கு வரை பாக்ஸ் நியூஸில் இருந்தவர்கள் இன்றைக்கு பாக்ஸ் ஆபீஸில் வலம் வர நினைத்து பாதாளத்தில் விழுகிறார்கள் என்றால் இடிதாங்கியின் கஸ்டமர்கள் எவ்வளவு அப்பாவிகள் என்பதை இந்த கேலக்சியே கேலி செய்து கொண்டிருக்கிறது என்று கூறி உங்களையும் எச்சரித்து எதற்கும் கலங்காதவனாக கண்ணீரை துடைத்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.